நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக மீன் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த தடவை வந்து ஆந்திராவிலேருந்து கல்லகொண்டா டேம்லேருந்து எக்கச்சக்கமாக மீன் வந்து இறங்கிதுன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச நண்பரை கூப்பிட்டோம், வலையத்துன்னு வாங்க இப்போ மீன் இல்லைன்னு. எனக்கு பிடிச்சது தான். ஒவ்வொரு மீனும் பறகுது பாருங்கள், என்னமா பறகுது, வேறு லெவலு. ஆனால் கிட்டத்தட்ட இதில் இப்போ கொட்டுற மீனோட டபுள் மடங்கு மீன் வந்து நாங்கள் விட்டுட்டோம். எக்கச்சக்கமான மீன் பறகுது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கண்டை மீன்களே தான். கண்டை மீன், விரா மீன் கூட அதிகமாக இருக்காது, கண்டை மீன் தான். மொத்தம் ரோகு தான், வேறு எந்த மீனும் இல்லை. இந்த தடவை வந்து செமையாக மீன் இருக்குது ஏரியில். எக்கச்சக்கமாக மீன் பிடிச்சி எடுத்து போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு விரால் மீன் தான் மாடிச்சான். அந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் எடுத்துனார். வெறித்தனமான மீன் வெட்டி ஆகுது. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இவ்வளோ மீன் எடுத்து போய் 10 கிலோ 15 கிலோ வரும் போல இருக்குது. எடுத்து போய் சாப்பிடுங்க. நண்பா, நம்ம சேனலில் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போட்டுருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 டன் மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். 1/2 டன், ஒரு 500 கிலோ மீன் இருக்குமா? இருக்கும். தாங்கம்மா இது தூக்காம அப்படியா? ஒரு 300 இருக்குமா? ஜிலேபி எடுத்து போட்டு நின்று பார்த்து இந்த வேலைக்கு அப்படியே போடுப்பா, அப்படியே ஒரு மாதிரி கலந்து போடுங்கடா. எடுக்கலாம் முன்னா பா இவங்களுக்கு ஓனன்றவங்களுக்கு போட்டுருங்கப்பா, குத்துருங்கப்பா. அவர் பங்கு போட்டுருங்க. ஐயா மாமா ஐயா